என்னடா ஸ்ரீதரா, பார்சல் அமக்களமா இருக்கே. புடவை ரோஷக்காரன்டா நீ. அன்னைக்கு விளையாட்டா கேட்டேன், வாங்கிட்டே வந்துட்டியே. 2 தானே வாங்கியிருக்கே. ஏன்னா அகிலா இனிமே புடவை தான் உடுத்திக்க சொல்லணும். பொண்ணு வளர்த்தியோ பீர்க்குங்க வளர்த்தியோன்னு ஓஹோன்னு வளர்ந்துட்டா. அவ கட்டிக்கிற முதோ புடவை அவ அண்ணன் ஸ்ரீதர் கைராசியா இருக்கட்டும். இது மாலாவுக்கு மட்டும் நான் வாங்கினது, சும்மா காட்டாத. வாங்கினியா? காசு கொடுத்து வாங்கினியா இல்ல கை நீட்டி? என்னடா கத்தி பாக்குற? இது உன் தப்பு இல்லடா, என் தப்பு. பிள்ளைய வெளிய பழக விட்டா எங்க கெட்டு போயிடுவானோன்னு அம்மா செல்லமா ஆத்துக்குள்ளேயே வளர்த்துட்டேன். கல்யாணம் ஆனதும் கட்டின பொண்டாட்டியே குடும்பத்துக்கு ஆகாம பண்ணிட்டா. ஓஹோ, அப்பா சொல்ல சொன்னாரா? ஏய், எனக்கு எதிர்த்தாப்புல அவரை கேவலமா பேசினே. எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? யாரா நோக்கத்துல துணிச்சல கொடுத்தது? டே ஸ்ரீதர், நேக்கு நீ நல்ல பேர் வாங்கி தரலனாலும் பரவாயில்ல, நீ கெட்ட பேர் வாங்கிக்காத. இதோ பாருடா, காசு கீழே விழுந்தா குனிஞ்சு பொறுக்கி எடுத்து பையில போட்டுக்கலாம். கௌரவம் விழா போட போடா. பெரிய படிப்பு படித்துட்டானா, அக்கௌண்டன்ட் படிப்பு, அக்கௌண்டன்ட். அந்த கான்ட்ராக்டர் எத்தனை கௌரவப்பட்ட மனுஷர். நேத்துக்கு உங்களை பார்க்க வந்திருந்தார். பொறாம புட்டிங்க தின்னுடுது அந்த கிடத்துக்கு. அவர் ஆசையா பூ கொடுத்ததுக்கு அந்த மனுஷனை வச்சுட்டே ஸ்ரீதர் லஞ்சம் வாங்குறான், அவனை பத்தி நானே போலீஸ்ல சொல்லி கொடுத்துருவேன், அப்படி இப்படின்னு 4 ஊர் கேட்கும்படியே கத்தினார். அப்பாவோட குணம் நோக்கு நல்லா தெரியுமே. அப்ப நீ அந்த கண்ணு மூக்கு வச்சு பெருசாச்சு. அப்பா நான் ஆயுசுல பாதி பயந்தே கழிச்சுட்டேன். எப்பதான் நமக்குன்னு ஒரு குடும்பம் உருவாது? செல்லமா வளர்த்துட்டு உருட்டல் மிரட்டுக்கு நடுவுல எங்க அப்பா என்ன தள்ளிட்டாரு. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? ஏண்டி வந்ததும் வராதுமா? நீங்க வந்தாலும் வரல, நான் என் பிறந்த அதுக்கு போகத்தான் போறேன். என்ன? ஆமா, போடி போ. போறேன். நீயும் போ, ஒரே ஐடியா போயிடுற. என் பேர்ல எவனோ மொத்தப்படி எழுதி போட்டிருக்காண்டி லஞ்சம் வாங்கினதுக்காக ஆபீஸ்ல என்கொயரி நடக்கிறது. யாரால? உன்னாலடி. எல்லாம் உன்னால வந்த வெண்ணடி. மாலாமா அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புனாங்க. இப்பதான் வந்த தலைக்கு தர உத்தரவு போட்டா எப்படி பெருக்க வேண்டாம்னா போயிடுறேன். என்ன எதுத்தா பேசுற? நீ வேலைக்கு வேண்டாம், போட வெளிய போ. முருகா, முருகா இங்க வாடா. For every action, there is a reaction. சாவித்ரே, ஏன்னா கூப்பிட்டல? பஞ்சாபி சாஸ்திரியை பார்த்து அகிலாவோட நிச்சயதாம்பூலத்தை முடிச்சிட சொல்லு. பிராவிடன் ஃபண்ட் பணம் வந்தோட சுருக்கா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு நாம ஒரு டூர் போயிட்டு வரலாம். ஆத்த விட்டு கிளம்புனா அறுபடை வீட்டையும் பார்த்துட்டு தான் திரும்புறது. அந்த முருகன் கிட்டே கேட்போம், என்னடா பகவானே நீ எடுத்த கோலத்தை நேக்கு கொடுத்துட்டேன்ட்டு. நீங்க எங்க கூப்பிடுறோ நான் வரேன். ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. வடிங்க. ஏன்னா அடே சொல்லுங்க. பக்கத்துல வாடே. இத பாருங்க, இந்த சிரிப்பு மட்டும் சிரிக்காதீங்க. இந்த முரளி பையன் சொன்னாலும் இல்லையோ, அந்த பொண்ணு கொஞ்சம் பருமனா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கான்ட்டு. அதே மாதிரி நீ பருமனா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கடி. நல்லா இருக்கு. டாக்டர் ஒண்ணும் பயம் இல்லையே? நத்திங். ஷாக் அடிச்ச வேகத்துல மயக்கம் வந்திருக்கு, அவ்வளவுதான். பயப்படாது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு டாக்டர், பயமா இருக்கு. எங்க 35 வருஷ தாம்பத்தியத்துல பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்க 2 பேருடைய லைஃப் ஒரு இன்டியூன் லைஃப், சுருக்கியமான வாழ்க்கை. ஆனா நான் என்னைக்கு ரிட்டையர் ஆனேனோ அன்னைக்கே லயம் போயிடுத்து. பாவம் ஸ்ருதி தான் அவஸ்தைப்பட்டு இருக்கு. கவலைப்படாத, அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நேக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். அவருக்கு தான் இரும்பு நாள் ரத்தமா கொட்டு, கை கால் தின்னுட்டு போறது. அவரை உடம்ப கவனிச்சுக்க சொல்லுங்க. அப்படியா? No, 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 no. I am doing well, but I am not feeling well. That's all. எனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, மனசுதான் நல்லா இருக்கு. என்ன சார் எல்லாம் தெரிஞ்சிருந்து நீயும் இப்படி செய்யலாமா? ஏன் இந்த மாசம் செக்கப் வரல? கண்டிப்பா நாளைக்கு நீ நர்சிங் ஹோம் வரணும். உன் உடம்ப நல்லா செக் பண்ணணும். You must come. I will come. I will come. சாமி, இப்ப புதுசா குடி வந்திருக்க ஆளுக்கும் நமக்கும்
சரிப்பட்டு வரல, காலி பண்ண சொல்லிட்டேன். வேற நல்ல சாலிடான ஆள் பார்த்து சொல்லுங்க. அம்பி என்கிட்ட ஃப்ரீ ஆயிடுச்சுல்ல, அப்ப நடந்து விட்டு. ஆமா, இப்ப யாரு டென்னண்ட் இருக்கா? இப்போ தோ நிக்கிறாரு, அவர்தான். அரே பஞ்சாப், நிம்மல் அங்கே நில்லு, நம்ம வராங்கோ. ஓஹோ, இவா. உன் உடம்ப நல்லா பரிசோதனை பண்ணியாச்சு. உடனடியா ஆபரேஷன் செய்தாகணும். ஒண்ணும் பயப்பட வேண்டியதே இல்லம்மா. என்னமோ டாக்டர், சீக்கிரம் என்ன ரிப்பேர் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்க கையா ஏதாவது ஒரு பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு என்ன கொண்டுடுங்க. மனசை தகர விடாத சார். கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். வர 16ஆம் தேதி அன்னைக்கு உனக்கு ஆபரேஷன் செய்யறதா முடிவு பண்ணிருக்கிறோம். வேலூர்ல இருந்து டாக்டர் ஜான்சன் கூட வர்றாங்க. என்ன சொல்ற சார்? உங்க இஷ்டப்படி செய்யுங்க டாக்டர். ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் நான் கொடுத்திருக்கிற மருந்தெல்லாம் நேரம் தவறாம சாப்பிடணும். என்ன பட்டம்மா? இந்த 35 வருஷத்துல எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கோன்னு உங்களை ஏதாவது கேட்டிருக்கேன்? இல்ல. ஒரு முழம் பூவாவது கேட்டிருக்கேன்? இல்ல. இப்போ உங்களை ஒண்ணு கேட்க போறேன். நான் ஆசையா கேட்கிறாதே, நிறைவேற்றா? நீ என்ன கேட்க போற எனக்கு தெரியும் சாவித்ரி. ஆமா, அதுதான் நமக்குள்ள பிணைஞ்சு நிக்கிற தெய்வீக உறவு. அதை இழக்க நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். அன்னைக்கு உங்க கால்ல ஒரு சின்ன கண்ணாடி துண்டு குத்துனதுக்கே அதேரியப்பட்டு கத்துனேனே, இவ்வளவு பெரிய ஆபரேஷன் தாங்க முடியுமா? நான் பூவோட மஞ்சளோட உங்களுக்கு முன்னால போயிடுறேன். இன்னை வரைக்கும் உங்களை ஒரு பச்சை கொடை மாதிரி வச்சு காப்பாத்திட்டேன். ஆபரேஷன் வேண்டாம்னா ஆபரேஷன் வேண்டாம். நான் இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே சாவித்ரி? உன்னுடைய பூவுக்கும் பொட்டுக்கும் கொடுக்கிற கௌரவத்தை அந்த பூவையும் பொட்டையும் உனக்கு தந்த எனக்கு கொடுக்க வேண்டிய சாவித்ரி. அனாதைய விட்டுட்டு போறேளேன்னு அழற சாதாரண பெண்களுக்கு நோக்க என்ன வித்தியாசம்? Can you see the description of my life? These doctors, drugs, they will shut death. ஏன்னா நீங்க இன்னும் தூங்கலையா? சாவுங்கிற நாடகத்தோட ஒத்திகை தானடி தூக்கம். நேக்கு தான் ஒத்திகை எல்லாம் முடிஞ்சு கொடுத்தே. பகவானா பார்த்து நாடகத்தை என்னைக்கு அரங்கேற்ற போறானோ அன்னைக்கு சேர வேண்டியதான். நீ போய் தூங்கு. நேக்கு எப்படி நான் தூங்கணும்? மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றுளையெல்லாம் உறங்கும் கண்ணுறங்கே என் தலைவா காதலால் பொய்ங்கிளியே. சாவித்ரி, இத்தனை வயசாகியும் நோக்கு மெருகழியாம அப்படியே இருக்கடி. அன்னைக்கு பாத்தியா, நீ மயக்கம் போட்டு விழுந்தோன்னு குழந்தைகள்லாம் எவ்வளவு ஆவல அம்மா அம்மான்னு விழுந்துட்டாண்டா. உன் மேல அவளுக்கு அலாதி ஆசம் சாவித்ரி. ஆனா என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறா? என்னடி சொல்றேன்? அவெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி லபோ 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 லபோன்னு சத்தம் போடுறேன். அந்த முரளி பையன் என்ன நிமிந்து கூட பார்த்து பேச மாட்டான். அவன் என்னடான்னா தன்னுடைய லவ்வ டிக்ளேர் பண்றான். இந்த ஸ்ரீதர் பொட்டாட்டி தாசனாவே போயிட்டான். நான் உயிரோட இருக்கிறதே பாரமா நினைக்கிறாளே சாவித்ரி. சாவித்ரி, ஏண்டி நீ இருக்கும்போதே என்ன இப்படி வச்சிருக்காள? நீயும் போயிட்டீனா? பேசாம இருங்க. ஏன் இப்படி அதிகப்படுறேன்? சாவித்ரி, எனக்கு ஒரு பெரிய ஆசைடி. நீ உயிரோட இருக்கச்சே நான் செத்து போயிடுண்டி. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கோ.
உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. பொன்னை மணந்ததனால் அவையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்கில் உதிரம் கொட்டுதடி. சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தணியுமடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்தடி. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் காலையில இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பந்தயத்தில் ஜெயிக்கல, இப்போவாவது ஜெயிப்போம். அம்மா செஞ்ச பொறுப்பு. முத்து குளிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. பஞ்சாபி நீராங்கண்ண, இது என்ன கோரா? ஏதாவது மரண கிணறுல ஓட்டுறா இல்ல கல்யாண வீட்டுல தவறி போய் வருமாதி மந்திரம் சொல்லிட்டுறா? உமக்கு நானே இப்படி பண்ணணும்னு நினைச்சேன், யாரோ முன்னிட்டு விட்டாங்கண்ணே. அம்பி நோக்கு ஜாயிண்ட் கையெழுத்து போட்டனோ இல்லையோ, எனக்கு ஜாயிண்ட் எல்லாம் போட்டுறா. இதெல்லாம் உருப்படியா இருக்கு இல்ல ஒருத்தர கத்து கொண்டிருக்கடா. அந்த கதையை அப்புறம் சொல்றேன். அம்பி தோப்புனார் எங்கடா இருக்கிறாரு? வழக்கம் போல இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. போகல
பஞ்சாபி வரையில குரல் கொடுத்துட்டு போகல. அவருக்கு அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. சார் சௌக்கியமா இருக்கீடா? பஞ்சாபி, என்னையா இது வேஷம்? வேஷம் அல்ல, தோஷம். தோஷ ஜாதகத்தோட விசேஷம். உட்காருங்க. பெண்ணு பெற்றவாள்லாம் கண்ணீர் விடாது. சிவாதோட ஜாதகத்தெல்லாம் மாத்தி எழுதுனேனா அந்த பாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பட்டாணிகார ரூபத்துல துரத்திட்டா ஓடினேனா விழுந்தேனா ஆஸ்பத்திரியில நேரா உங்க ஆத்துக்கு தான் வர்றேன். ஐயோ பாவம். ஏயா பஞ்சாபி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அந்த டாக்டர் பையனை நம்ம அகிலாவுக்கு பேசி முடிச்சிடலான்னு சொன்னீரையா? சார் அதை பத்தி சொல்லிட்டு போகத்தான் நானும் வந்தேன். என்ன? ஆஸ்பத்திரியில ஏற்பட்டு பக்கத்து பெட்ல தான் அந்த பையனை போட்டு வச்சிருந்தா. பெட்லையா? பெட்டுன்னா சாதாரண பெட்டோ, மரண படுக்க சார், மரண படுக்க. மாப்பிள ஹோமியோபதி டாக்டரோன்னு வாதத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு பித்து வாதாமரத்துல ஏறி இருக்குது. காலை வழிக்கு விட்டுடுது. பையனுக்கு என்ன ஆச்சு? ஆச்சு, பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணி ஆச்சு. அவன் மனுஷாள் வரலையா, அதுக்காக போட்டு வச்சிருக்க. அதுக்கு நான் தான் போகணும். நான் வரட்டுமா? பத்மநாப சார், ஊரு பூராவும் உங்க பேரு தான் பலமா அடிபடுறது. பத்மநாப சாருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ன உடனே மாப்பிள்ளை போயிட்டானேன்னு பேசிக்கிறார். வயலின் சத்தம் கேக்குது. பட்டாவுடைய கிரிக்கெட் ஆடுறான்னா வயலின் வாசிக்கிறான்டா. பேசினா சரியா வேடா. ஓஹோ, ஸ்டேஷன் நான் தான் தப்பா வச்சுட்டோம். இந்த லட்சணத்துல பூவாத்திரையா ஏன் போட்டு பாக்குறாங்க? பூ விழுந்தாலும் அவங்கதான், தலை விழுந்தாலும் அவங்கதான். இந்த ஆத்திர உனக்கும் அந்த பிரஸ்டேஜுக்கும் வேற ஒண்ணுமே பிடிக்காத. இது ஒண்ணுதான் பிடிக்கும். நானு நடராஜ ஆத்திர போய் கமெண்ட்ரி கேக்குறேன். போறதுக்குள்ள ஆட்டவே பிடிச்சிட போகுது. பொட்டு பொட்டு விடுறாங்க. பொழுது விடிஞ்சா அப்பா அப்பான்னு பெரிய தொல்லையா போயிடுத்து. One mid on and one mid wicket. ஏண்டி டிரான்சிஸ்டர் போட்டு உடைச்ச? அந்த அப்பா கூட சொல்ல இங்க என்னடா கலாடா? பாத்தேடா நீங்க நேக்கு ஆச்சா வாங்கி கொடுத்த பிறந்த நாள் பரிசு அது அவனுக்கு பொறுக்கல. நீ செய்யறது எதுவுமே பொறுத்துக்கிற போல இல்லையே. என்னடி அவளை முறைக்கிற? நோக்குதான் அவகிட்ட பயம். நேக்கலடா. பாத்தேடா எப்படி எதிர்த்து பேசுறா? எல்லாம் எங்க அப்பா கொடுக்கிற செல்லம். அவ எப்படி மதிப்பா? நீ அப்பாவை மதிக்கிறியாடா? நான் அப்ப இருந்து கவனிச்சுட்டு இருக்கேன். தலைவர் போய் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்பா இருக்காங்க தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? கடைசியில இருக்கா சேர்த்து வச்சாக போற நீ. ஆமா, நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி புருஷாத்துக்கு போல தாலி அறுத்து வாழாவட்டே என் முன்னாடி நிப்ப. அப்ப பேசுகிறேன். என்னடா சொன்ன? உங்க அப்பாவை பெற்றவா. சின்ன வயசுலயே அவளுடைய புருஷன் இறந்து போறதுனால தானே வீடு வீடா பாத்திரம் துறைக்கு உங்க அப்பாவை காப்பாத்தினான். அந்த நிலைமை ஓ தண்டிக்கு வரணுமா? ஏண்டா, நமக்கு இருக்கிறது ஒரே பெண். எனக்கு பின்னால நீ மலையில உட்கார்ந்து பூ வச்சு பொறியிட்டு பட்டு மெத்த விரிக்க வேண்டியவன் நீ. நீ யாரா அப்படி சொல்ல? நான் தப்பு செஞ்சிருக்கலாம், என்ன கண்டீங்க. ஆனா நீங்க செய்யற தப்புக்கு யார் தண்டனை கொடுக்கிறது? இந்த ஆத்துக்கு நான் மூத்த பையன். என் பொண்டாட்டிக்கு நிக்கிறா, என்னை விட சின்னவனுக்கு இருக்கா. அத்தனை பேருக்கு எதிரில என்ன கை நீ கட்டி தப்பு. அந்த மாதிரி அடிக்க கூடாது. இவருக்கு மட்டும்தான் பிரஸ்டீஜா? பெரிய பிரஸ்டீஜ் எங்களுக்கு இல்ல. அப்பா, நீங்க ரிட்டையர் ஆயிட்டு இனிமே எங்க தடவை வாழணும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இனிமே இந்த ஆத்துல இருக்க வேண்டாம். புறப்படு, உங்க ஆத்துக்கு போலாம். என்ன அவன் ஆத்த விட்டு போறேன்னு சொன்னானே, போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா பேசாம நிக்கிறேன்? போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஸ்ரீதர், அம்மா சொல்றேன்டா, போகாதடா. அப்பா, 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 என்ன மன்னிச்சிருக்கா? அப்பா, என்ன
வந்துச்சுடு. அப்பா, நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா எனக்குள்ளேயே வியாதியா நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன மன்னிச்சுடுப்பா. அம்மா, நான் தெரியாம உன் புருஷன் அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சுடுமா. அப்பா, நான் உன்னை பெத்தம் பாரு. அந்த கடமைக்காக ஒரே ஒரு உதவி செய். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம மாத்து படியிறங்கி உங்க மாமனார் ஆத்து போயிடாதே. என் கௌரவம் போயிடும், என் பிரிஸ்டேஜ் போயிடும். வேண்டாப்பா, நம்ம மாத்து படியிறங்கி போயிடாதே. அப்பா, நான் சொல்லுது. அப்பா, போயிட்டியாடா? ஆத்த விட்டு போயிட்டியா? போ. அப்படியே போயிடு. இனிமே என்ன பார்க்காதே. என் முகத்தை முடிக்காதே. நான் செத்தானேக்கு நெருப்பு கூட போடாத. போ. இப்படி பேசுற? ஓ